Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு இல்ல மாப்ள, வரும்போது- அப்படி யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல மாப்ள. விக்ரம், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெரும்பாலும் வீட்டுக்குலாம் வர மாட்டாங்க. ம், சார், இது எதுவும் தப்பா இருக்கு சார். யா. நமக்கு தெரியாம வேற யாராவது இங்க வந்திருப்பாங்களா? சார், அது கொடுங்களேன். சார், கன்னு கிடைச்சிரும். என்ன சொல்ற? ஆமா சார், இது பாக்கு பாஸ்கரோட வேலை. அவன் ஒரு திருட சார். என்னையா சொல்ற? ஆமா சார், அவன் மேல ஏகப்பட்ட திருட்டு கேஸ் இருக்கு. இப்படி பார்க்க போட்டு திருட போற வீட்டுல இப்படி மிஸ் பண்ணிட்டு போயிடுவான். அதனாலதான் சார் அவன் பேர் பாக்கு பாஸ்கர். சார், இந்த தீனதயாளன் லிமிட்ல இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் இவன் விஷயத்தை பத்தி பல தடவை பேசியிருக்காரு சார். இப்ப அவன் எங்க இருப்பான்? சார், அவன் இருக்கிற ஏரியா எனக்கு நல்லா தெரியும் சார். இது நிச்சயமா அவனோட வேலை தான் சார். ஆனா அவன் எதுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து அதுவும் உங்க கண்ணை தூக்கணும்னு தெரியலையே. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சுபாஷ். கிளம்பலாமா? விக்ரம், ஓகே சார். எதுவும் பிரச்சனை இல்ல இல்ல, இல்லை. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நான் சுபாஷோட போயிட்டு வந்துடுறேன். ஓகே, போலாம். போலாம். மாப்ள, துப்பாக்கி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே சொல்லுங்க மாப்ள. நிச்சயமா மாமா, நிச்சயமா. டோன்ட் வரி. ஓகே, போலாம் சார். வர சார். எங்கம்மா போறாங்க? அப்பா, பயப்படாதீங்க. ஏய் வெங்கிட்டே, இனி பிரச்சனை இல்லடா. அந்த தீனதயாளன் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். மச்சான், அவன் ஒரு அடாவடி. எப்ப எது பண்ணவனே தெரியாது. அவனை நம்பி நீ எதுவும் இறங்காத மச்சான். டேய், அவன் இப்ப நம்பாள்றா. அவனுக்கு இப்ப ஸ்பெஷலா ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன். இனிமேலாம் நம்ம மேல கை வைக்க முடியாது. இனிமே நம்ம ராஜ்யம்தான். இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன். போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்ததும் நம்ம ஆட்டத்தை பார்க்க தானே போற. சுபாஷ், நீ சொன்ன ஏரியா இதுதானே? ஆமா சார், இந்த இடம் தான். சார், அங்க பாருங்க சார். அங்க ஒருத்த பாக்க மாலையா போட்டுட்டு இருக்கானே, அவன் தான் சார் பாக்கு பாஸ்கர். ஏய், மச்சான், ஓடுற சார். அப்பா வந்தா வா. சார் 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 சார். ஏய், ஏய், வாடா. அடி வாங்கி சாவ போற. ஏய், நில்றா. ஏய், ஓய். விழுந்துடுறோம். சொல்றா, எங்களை பார்த்து ஏன் ஓடுன? சார், ஏதாவது பொய் கேஸ் போடுவீங்க சார். அதான் சார் ஓ, ஓடுறேன். ஓ, ஓஹோ, பொய் கேஸ் போடும். ஏய், சொல்ற. சார் வீட்டுல எதுக்கு அந்த கண்ணு எடுத்த? சொல்ற. ஏய், ரேஞ்சுக்கு கன் எல்லாம் யூஸ் ஆகாது. அதுவும் இல்லாம போலீஸ்காரன் கண்ணை எடுத்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஒழுங்கா சொல்றா. சொல்லு, கன்னை எடுத்துட்டு வர சொன்னது யாரு? ஏய், சார் கேக்குறல. சொல்றா. சார், எந்த கண்ணு சார்? ஓ, எந்த கண்ணா? நடிக்கிற நடிக்கிற நல்லா மாதிரி நடிக்கிற நீ. சுபாஷ் வேலைக்கு ஆக மாட்டான், போட்டு தர. சொல்றா. சார் சார் சார், சொல்லிடு சார், சொல்லிடு சார், சொல்லிடு 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 சார். சொல்ற.
சார் அந்த இன்ஸ்பெக்டர் தீனதயாளன் தான் கூப்பிட்டாரு. நாம நினைச்சது சரிதான் சுபாஷ். அப்புறம் அவர்தான் உங்க கண்ணை எடுத்து கொடுக்க சொன்னார் சார். நானும் எடுத்து கொடுத்தேன் சார். சார் 1 மாசம் ஊர்ல இருக்கணும்னு சொன்னார் சார். இன்னைக்கு கிளம்பலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்க இங்க வந்து சரி சுபாஷ் சார் இழுத்துட்டு வரேன். சார், சார், வாடா. ஏய். ஏய், ஓடு. ஏய். ஏய். என்னையா சார் ஓடுற? எங்கேயா போனா? சார் எங்க சார் போய் தொலைஞ்சா? விடு விடு, எங்க பேர் வரான் மாட்டுவான். வெறும் 50 தான். கண்ணதான் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல. ஆக வேண்டியதை பார்ப்போம். சார் என்ன சார் இதெல்லாம்? தீனதயால நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இப்படி பண்றாரு. ஆக கண்ணை மட்டும் இல்ல, டியூட்டியையும் மறைக்கும். சார் அந்த ஆளுகிட்ட எப்படி சார் கண்ணை கேட்கறது? கேட்டா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுவானே. இப்ப இவனும் ஓடிட்டான். எங்க ஓடிற போறான்? இவனை அனுப்புனவன் மாட்டும் போது இவனுக்கும் சேர்த்து தானே லாடம் கட்டுவோம். சார் கண்ணு கிடைக்கலன்னா பெரிய ரிஸ்க் ஆயிடும் சார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் பிளான் பண்ணி இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். சார் நாம அந்த தீனா கிட்ட சண்டை போட முடியாது சார். கண்ணை பார்க்க வேலைன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் சார். சுபாஷ், இப்ப அந்த தீனதயாளன் எங்க இருப்பான்? கழுத கட்டா குட்டி சோறு, வேற எங்க ரெகுலர் பார்ல தான் இருப்பான். அவனுக்கு நேரம் சரியில்லை சுபாஷ். வேணும்னே வந்து என்கிட்ட மோதுறான். இதுக்கெல்லாம் அவன் இன்னைக்கு வருத்தப்பட போறான். போலாம். ஓகே சார். போதும் சார், தனி பாருங்க. ஏய், என்ன சிரிக்கிற நீ? சார் உங்ககிட்ட மோதன அந்த விக்ரம நினைச்சு சிரிக்கிறேன் சார். நீ சிரிக்கிற, அங்க அவன் அழுதுகிட்டு இருப்பான். என்னையா முகம்லாம் அழுது வடிஞ்சிருக்கு, பாருக்கெல்லாம் வந்திருக்கியே, என்னப்பா சோகத்தை குறைக்கணுமோ? சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, பிராந்தியா விஸ்கியா? பயப்படாதே. என்னடா பம்மர, சோடா பாட்டிலுக்கு வேலை வைக்காம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. என் கன்னு உன்கிட்ட தான் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். எந்த ஊர்லப்பா மை போட்டு பார்த்த? ஆறுமுகம் கேட்டியா? ஆறுமுகம் இதே பாரு, இப்பவும் சொல்றேன், உன்னை பழி வாங்கணும், உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்செல்லாம் நான் எதுவுமே பண்ணல. நீ உன் பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ண, அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் எடுத்தேன். அவ்வளவுதான். நான் மட்டும் கம்ப்ளைண்ட் எடுக்காம இருந்திருந்தா நீ உன் பொண்டாட்டிய உன் சைக்கோத்தனத்தினால டெய்லி அடிச்சு டார்ச்சர் பண்ணி அவளை கொன்றிருப்ப, நீயும் ஜெயிலுக்கு போயிருப்ப. ஸோ ஆக்சுவலா நான் உன்னை காப்பாத்தி இருக்கேன்டா, அதை புரிஞ்சுக்க மாட்டேனே. நீ என்ன செய்வ? தெரியுமே, என் கண்ணை என்கிட்ட கொடுத்துட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா இதை விட மோசமா அனுபவிப்ப. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். பாத்தியா ஆறுமுகம் எப்படி கெஞ்சுறானு? இவனால என்ன சமாளிக்கவே முடியல. இதுக்கே எப்படின்னா இன்னும் நான் என்னென்னமோ பண்ண போறேன்.
அதெல்லாம் எப்படி தாங்க போறான்னு தெரியலையா? டேய், ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதணும். என்ன சொன்ன? ஆமாண்டா கண்ணா, என் கண்ணை நீ எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பம்மறியே. ஆம்பளையா நேருக்கு நேர் மோதி என் கண்ணை எடுத்திருக்க வேண்டியதானே. இப்படி கோழத்தனமா யாரையோ விட்டு திருடி இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, உன் கண்ணை பாக்கு பாஸ்கரை வச்சுதான் நான் தூக்க சொன்னேன். கன் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. அந்த கண்ணை வச்சு உன் வேலைய காலி பண்ணுவேன். அடுத்தது உன் பொண்டாட்டிய தூக்கி ஜெயில வைப்பேன். என்ன தைரியமா உண்மையை சொல்றேன்னு பாக்குறியா? சோ நீ தான் என் கண்ணை எடுத்தேன்னு நீயே ஒத்துக்கிற? ஆமா, நான் தான் கண்ணை எடுத்தேன், ஒத்துக்கிற. வெரி குட். இப்போ அங்கே பார். சார் போச்சு சார், எல்லாம் போச்சு. நீங்க பேசுறத ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டாங்க சார். டேய், செஞ்ச கிரிமினல் வேலைலாம் கோவாயாலிய ஒத்துக்கிட்டு இப்ப இத போய் மறைக்கிறியே முட்டா பயலே. சார் வீடியோவை 4K ஃபார்மட்ல பக்காவா எடுத்திருக்க சார். ஐயோ ஐயோ, எதுக்கும் ஆடியோ செக் பண்ணிருக்கீங்களா? 4K ஃபார்மேட் தியேட்டர்லயே போடலாம். பாக்குறியா? இந்தா நல்ல பாரு. என் கண்ணை நீ எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பம்மறியே. ஆமாண்டா, உன் கண்ணை பாக்கு பாஸ்கரை வச்சு நான் தான் தூக்க சொன்னேன். அந்த கண்ணு இப்ப என்கிட்ட தான் இருக்கு. அந்த கண்ணை வச்சு நான் உன் வேலைய காலி பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிய ஜெயில வைப்பேன். வாவ், பியூட்டிஃபுல். விக்ரம், விக்ரம் இது சரியில்லை விக்ரம். ஓஹோ, அப்ப நீ பண்ணது மட்டும் ரொம்ப சரியா? அப்ப சொல்றத கேளு. நீ கொடுத்தது ஒப்புதல் வாக்கு மூலம். ஒழுங்கு மரியாதையா என் கண்ணு எனக்கு வரணும். உனக்கு சரி ஒன்று பண்ணலாம். விடிகிற வரைக்கும் டைம் தரேன், சரியா? நீயே ஒழுங்கா என் கண்ணை வந்து டெலிவரி பண்ணிட்டு என்கிட்ட சாரி கேட்கணும். இல்லைனா இந்த வீடியோ யார்கிட்ட போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடும். விக்ரம் என்னது விக்ரம்? விக்ரம் என் வேலை போயிடு விக்ரம். இப்போதான் என்னமோ என் வேலையை காலி பண்ண போறேன்னு ஏதோ உதார் விட்ட. ஆசை தானே. ஒன்று பண்ணு, என் கண்ணை நீயே வச்சுக்கோ. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்ணை அவருடைய அனுமதி இல்லாம தூக்குனா என்ன தண்டனைன்னு உனக்கே தெரியும். என்ஜாய் என்ஜாய். சுபாஷ், நாம கிளம்பலாமா? போலாம் சார். ஐயோ வெல் டன். ஐயோ ஐயோ, டேய் 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 டேய், ஏன்டா கத்துற? குடிச்சதெல்லாம் இறங்கி இருக்கும், முதலேருந்து ஆரம்பிக்கணும். இந்தா ஐயோ ஆறுமுகம், நீ போலீஸ் வேலையை பார்க்கறியோ இல்லையோ, இவனுக்கு நல்லா வேலை பார்க்குறேன். நீயும் உடந்து தானே. இப்போ உன் வேலையும் என் கையில தான். சார் சார், போலாமா? விக்ரம் சார். என்னையா சார் சார், உன் எதிரில தானே வீடியோ எடுத்துட்டு இருந்தான், தெரியாதா உனக்கு? சார் அந்த ராஸ்கலுக்கு எதுக்கு சார் விடியற வரைக்கும் டைம் கொடுத்தீங்க? இப்பவே அந்த வீடியோவை கமிஷனருக்கு அனுப்புங்க, அவன் வேலையை புடுக்கட்டும் சார். இல்ல சுபாஷ், இதை கமிஷனர் கிட்ட கொடுத்துடலாம். பட் அவன் வேலை நிச்சயமா போயிடும். ஏற்கனவே என்னால தான் அவன் லைஃப் போச்சு அப்படி இப்படின்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான். வேலையும் போச்சுன்னா அவ்வளவுதான். சார் இல்லைனாலும் அவன் உங்களை சும்மா விட போறது இல்லை சார். சுபாஷ், இதை நான் எனக்காக பண்ணல. அந்த ரகு கேஸ் இவன் கையில இருக்கு, அதுல இனியா சிக்கி இருக்கான். அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையா போறேன். பட் இப்போ அவன் குடுமி என் கையில. இதுக்கு மேல திமிரு காட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். காலையில ஐ ஹோப் கண்ணு வரும். எப்படியோ நீங்க விரிச்ச வலையில வகையா மாட்டிக்கிட்டான். காலையில துப்பாக்கி தானா வரும் சார். சரி கிளம்பு. சார் இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில கோட்டை விட்டுட்டீங்களே சார். அந்த விக்ரம் சொன்னா கண்டிப்பா செய்வார் சார். இத்தனை நாளா நீங்க பண்ண அத்தனைக்கும் சேர்த்து வச்சு திருப்பி அடிப்பார் சார். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம் சார். தப்பு பண்ணிட்டீங்களா சார்? சார் என்ன சார் சிரிக்கிறீங்க? கமிஷனர் ஆபீஸ்ல அந்த வீடியோ போட்டு காமிச்சா உங்க வேலையும் போயிரும், என் வேலையும் போயிரும் சார். தப்பு பண்ணது நான் இல்ல,
அவன் சார் வீடியோ எடுத்த கையோட அவன் கமிஷனருக்கு அனுப்பியிருந்தா அவனை புத்திசாலின்னு நானே சொல்வேன். ஆனா எனக்கு டைம் கொடுத்து முட்டாளாயிட்டானே. சார் என்ன சார் சொல்றீங்க? 1 மணி நேரம் டைம் கொடுத்தாலே அவன் 1 மாசம் ஃபீல் பண்ற அளவுக்கு நான் சம்பவத்தை பண்ணுவேன். இப்போ ஒரு நைட் முழுக்க டைம் கொடுத்துருக்கான். ஒரு த்ரில்லர் படமே ஓட்டிட மாட்டேன். ஓ ஓனர் உள்ள இருப்பாரு, போய் கூட்டிட்டு வா. சார் நேயா பாக்குற, உன் வேலையை தக்க வச்சுக்கணுமா வேண்டாமா? ஓ என்ன சொல்றீங்களோ செய்யறேன் சார். நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். சார் சார் வணக்கம். வணக்கம், உட்காருங்க. வாரெல்லாம் எப்படி போகுது சார்? நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன சார் குறை? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? என்னன்னு சொல்லுங்க சார், உடனே செஞ்சிடலாம். என்ன ஓகே தானே? ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே நடக்கும் சார். சரிங்க சார், தேங்க்ஸ். என்ன ஆறுமுகம் பார்த்துட்டு இருக்க? சரக்கு எடுத்து ஊத்தியா போதை இறங்கிற போது. என்னங்க இது? உங்களை பழி வாங்க அந்த தீனதயாள உங்க கண்ணை திருடி வச்சிருக்கான். இது எவ்வளவு பெரிய சீரியஸான பிரச்சனைன்னு அவனுக்கும் தெரியும் தானே? டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு தெரியாம இருக்காதுல்ல. என் மேல அவனுக்கு அந்த அளவுக்கு வன்மம். ஒரு இன்ஸ்பெக்டருடைய கன்னு மிஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் தெளிவா இப்படி ஒரு பிளான போட்டிருக்கான். எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? இல்ல விக்ரம், உங்களை பழி வாங்கணும்னு இந்த அளவுக்கு போறானே, இப்போ உங்க கன் வேற அவன் கையில இருக்கு. அதை வச்சு அவன் ஏதாவது பண்ணானா அதுக்கப்புறம் அது உங்க தலையில தானே வந்து விழும். அதான் விக்ரம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வீடியோ காட்டினதும் அரண்டு போயிட்டான். நீ வேணா பாரு, விடிஞ்சதும் அவனா வந்து கன்னை ரிட்டர்ன் பண்ணுவான். ஏன்னா இதுக்கு மேல அவன் தப்பிக்க முடியாது. அந்த வீடியோ கமிஷனர் கிட்ட போச்சுன்னா அவன் வேலையை காலி. கரெக்ட்டுங்க. இப்பவே அந்த வீடியோவை கமிஷனருக்கு அனுப்பி வைங்க. அவருக்கும் அவனை பத்தி தெரியட்டுமே. அதான் சுபாஷும் சொன்னான். பட் சி, வீடியோவை கமிஷனருக்கு அனுப்புனா கமிஷனர் சும்மா இருப்பாரா? உடனே அவனை காய்ச்சுன்னு காய்ச்சி அடித்துருவாரு. அவனுக்கு இன்னமும் என் மேல வன்மம் கூடும். அதுதான் சரி, அது கூட பரவாயில்ல, அதை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். பட் ரகுவோடைய கொலை கேஸ் இன்னும் அவன் கையில தான் இருக்கு. நீ கேஸ்ல சிக்கி இருக்க. அவனை யாரு கொண்டதுன்னு இன்னும் தெரியல வேற. இந்த வன்மத்தை வச்சு தீனதயாள உன்னை டார்கெட் பண்ணுவான். அதுக்காக அவன் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போவான். அதனால தான் யோசிக்கிறேன். இல்லைன்னா அவன் லவர் ஆளா? ஐம் ஜஸ்ட் வரிட் அபவுட் யூ. முதல்ல கண்ணு கைக்கு வரட்டும். இல்லங்க, நான் அதுக்காக சொல்லல. டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டே ஒரு கிரிமினல் மாதிரி நடந்துக்கிறான். அப்போ எப்போ எது வேணாலுமே அவன் செய்யலாம். நாம தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சா கமிஷனர் நம்ம பக்கம் தான் பேசுவார்னு அவனுக்கு தெரிஞ்சும் ரவுடித்தனமா பேசினவன் தானே அவன். இனியா தீனதயாள மாதிரி ஆளுக்கெல்லாம் பயந்தா காரியம் நடக்குமா? நீ எதையும் யோசிக்காம நிம்மதியா போய் தூங்கு. இல்லங்க, இதை நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இனியா நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் தான் இருக்கேன்ல. என்னங்க நடக்காது? ஆள் வச்சு வீடு புகுந்து திருடுற அளவுக்கு அவன் ஏற்பாடு பண்ணிருக்கான். இதோ பிளானோட தான் அவன் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ தப்பாவே தோணுது விக்ரம். இனியா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. காலையில அவன் கண்ணோட வருவான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்
again.